வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்ல டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். Yes, so far we have covered about the introduction of engineering materials, அதே மாதிரி structure of the materials, and the last videoல different kind of defects in the materials எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். Right, so here we will continue with the properties of the engineering materials. Right. ஸோ வீடியோக்கு போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல், மெக்கானிக்கல், டைமென்ஷனல். ஸோ இதை வந்து ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் என்னெல்லாம் இருக்கும்? ஸோ காம்போசிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் காம்போசிஷன், ஸோ ஆக்சைடு எவ்வளோ இருக்கு, அதுலனா அதர் காம்போனன்ட்ஸ் வந்து எவ்வளோதான் இருக்குது அந்த காம்போசிஷன் செக் பண்றது. அப்படி இல்லைன்னா அசிடிட்டி, அல்கலிட்டி, ஸோ கரோசன், வியல் ஹியரிங், இது எல்லாமே வந்து செக் பண்றதா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில வரும். ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில நம்ம கலர் செக் பண்ணுவோம், அதே மாதிரி டென்சிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆர் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ ஆப்டிக்கல், அதே மாதிரி கம்ப்யூசபிலிட்டி. ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்றதா உங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. சரியா? நம்மளுக்கு மெயினா வந்து தேவையானது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுல வர மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்னது? ஸோ அதில் வர மெயினான ப்ராப்பர்ட்டி, ஸோ ஸ்ட்ரென்த் செக் பண்ணுவோம். சரியா? ஸோ ஸ்ட்ரென்த் வந்து மேபி டென்ஷன் ஆர் கம்ப்ரஷன், இதை வச்சு வந்து அக்கர் ஆகலாம். அப்படியே டஃப்னஸ், ஸ்டிஃப்னஸ், எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, டக்டிலிட்டி, பிரிட்டில்னஸ், ஹார்ட்னஸ், கிரீப், ஸோ இது மாதிரி நிறைய ரெசிலியன்ஸ். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா தான் பார்க்க போறோம். சரியா? ஸோ இதை தவிர நம்ம டைமென்ஷனல் ஜென்ரலா உள்ளது டைமென்ஷனல் சைஸ் ஷேப் செக் பண்ணுவாலே அதுதான். இதான் வந்து மேஜர் அவுட்லைன் அபவுட் யுவர் மெட்டீரியல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ரைட். ஸோ இதில் வர்ற இப்போ மெயினான ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இப்போ அதான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கு. ஹார்ட்னஸ், ஸ்ட்ரென்த், ரெசிலியன்ஸ், டஃப்னஸ், டக்டிலிட்டி, மெலேபிலிட்டி, ஸ்டிஃப்னஸ், கிரீப், ஃபெட்டிக். ஸோ இதில் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ்னா என்ன? ரைட். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த டயக்ராம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ வந்து இதை வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து ஸ்ட்ரெயின் ஆல்சோ இன்க்ரீஸ். ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் வந்து லீனியரா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்தீங்கன்னா இங்க வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்பெசிமென் இருக்கும். சரியா? ஸோ மெட்டீரியல் ஸ்பெசிமென் வந்து இப்போ நம்ம டென்சைல் டெஸ்ட் ரெண்டு சைடு வந்து இப்போ வந்து இழுக்க போறோம். சரியா? ஸோ டென்சைல வந்து ரெண்டு சைடு நீங்க அப்ளை பண்ணும்போது லோட ஸோ வந்து ஸ்லோவாக வந்து அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா? ஸோ மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டீல்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஸ்டீலை வந்து இப்போ வந்து டென்சைல் டெஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரியா? ஸோ இதில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெயின் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்லோ படுத்தீங்கன்னா வந்து லீனியர் கர்வா வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது லீனியர்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அந்த லைன் போடுவோலே அதுதான். அதாவது நீங்க ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்ட்ரெயின் ஆல்சோ இட் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ். ஸோ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து எது வரைக்கும் அந்த டைரக்ட் ப்ரொபோஷனலா வரும் அப்படின்னா ப்ரொபோஷனல் லிமிட்னு ஒரு லிமிட் சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரொபோஷனல் லிமிட் அது வரைக்கும் வந்து போகும். அதை தாண்டினோம்னா அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கோயிங் டு அட்டைன் த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் போகும். சரியா? ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட்ல வந்து நீங்க லோட ரிலீஸ் பண்ணும்போது எகைன் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் டு ஒரிஜினல் பொசிஷன். பட் இந்த ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் நீங்க வந்து லோட வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இனிஷியல் ஸ்டேஜ் 100% அப்படியே போய் உட்காந்துரும். பட் நம்ம எலாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாலும் மறுபடியும் போகும். பட் எக்ஸாக்டா 100% இருக்காது, ஒரு 99% சேம் இனிஷியல் பொசிஷன் மாதிரியே வந்துடும். ரொம்ப ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் தான் இருந்திருக்கும். அதை வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எலாஸ்டிக் லிமிட் இப்போ நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து இட் இஸ் கோயிங் டு அக்கர் இன் த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். அதாவது நீங்க வந்து லோட அப்ளை பண்றோம், நீங்க லோட ரிலீஸ் பண்ணீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜுக்கு போயிடாது. சரியா? ஸோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரியே தான் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு போறதா வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன். பட் மெட்டீரியலும் என்ன ஆயிருக்காதுன்னா பிரேக்கும் ஆயிருக்காது. சரியா? ஸோ இந்த ரீஜியன் இங்க காட்டியிருக்காங்களே அதான் பிளாஸ்டிக் ரீஜியன். ஸோ இது வரைக்கும் வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டா ஒரிஜினல் ஸ்டேஜ் போயிரு சொல்லிட்டோம். இதை தாண்டிடுச்சுன்னா வந்து யூனிஃபார்ம் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் இருக்கும். சரியா? ஸோ பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். இது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியா? ஸோ இந்த மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இந்த நெக்கிங் ஃபிராக்சர், அதுக்கப்புறம் வந்து ஃபிராக்சர் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். லைட்டா விரிச்சு அதான் அந்த இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸ்பெசிஃபிக் வந்து இப்போ ரெண்டு சைடு நம்ம டென்சைலோட அக்கர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நெக்கிங் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஃபர்தரா வந்து நீங்க ரெண்டு சைடு வந்து லோட் அப்ளை பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபிராக்சர் ஆகும். அதான் இங்க கிராஃப்ல கொடுத்துருக்கு. இதான் வந்து ஃபிராக்சர் பாயிண்ட். சரியா? இதான் பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் உள்ளதை வந்து நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். அது அல்டிமேட் டென்சைல்ங்கிறதுனால டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபிராக்சர் ஸ்ட்ரென்த்ங்கிறத என்ன சொல்றோம்னா நம்ம பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா?
ஸோ இது வந்து yield ஸ்ட்ரென்த்ங்கிறது இதுதான் சரியா. ஸோ அப் டு த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் வருது. ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் டயக்ராம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரெயினுக்கும் ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வந்து இதுதான் சரியா. ஸோ இப்போ இதுல வந்து இப்போ ஒவ்வொரு மெட்டீரியல் ஒன்று இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம பார்க்க போறது அலுமினியம் மைல்ட் ஸ்டீல். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டயக்ராம் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி படிப்போம் சரியா. ஸோ அலுமினியம், ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, ஸோ இங்க லோட் அப்ளை பண்றோம், ஸோ இங்க எலாங்கேஷன் ஆகுது சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ OABE, ஸோ இந்த 4 இருக்கு இல்லையா, அதை வந்து ரெசிலியன்ஸ் ரீஜியன் சொல்லுவோம் சரியா. ஸோ இது வந்து OABங்கிறத தான் வந்து நம்ம ரெசிலியன்ஸ் ரீஜியன் சொல்லுவோம். ஸோ OABCD, ஸோ ஃபுல்லா சேர்ந்து இருக்கு இல்லையா, அதான் வந்து டஃப்னஸ் ரீஜியன் ரைட். ஸோ இந்த ரெசிலியன்ஸ் டஃப்னஸ் என்னோட ப்ராப்பர்ட்டி பின்னாடி படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீஜன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அலுமினியம்ல ஸோ ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ப்ரொபோஷனல் லிமிட், அதாவது வந்து 100% வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க ரோட ரிலீஸ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜுக்கே போயிடும் சரியா. இந்த ப்ரொபோஷனல் லிமிட் கொஸ்டின் வச்சு தான் நம்ம இது பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின், அது எந்த லிமிட் வரைக்கும் வந்து இனிஷியல் ஸ்டேஜுக்கே போகும் அப்படின்னா ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும் போகும் சரியா. ஸோ அதுக்கப்புறம் இங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, லைனே நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது லீனியர் கர்வா இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா போகும் ஏ பாயிண்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது, லைட்டா இங்க கர்வ்டு லைன் மாதிரி வந்துருக்கும். A to B பாத்தீங்கன்னா லைட்டா கர்வா இருக்கும். இதைத்தான் வந்து என்ன ரீஜன் சொல்றோம்னா நம்ம எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ எலாஸ்டிக் லிமிட்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணாலும் இனிஷியல் ஸ்டேஜுக்கு வரும், பட் நாட் வந்து 100% வராது சரியா. ஸோ சில பெர்சன்டேஜ் வந்து டிவேட் ஆகும், அதைத்தான் வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் B ல இருந்து C பாயிண்ட் அப்படியே டைரக்டா இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இதைத்தான் வந்து அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இதான் இப்போ மேக்ஸிமம் இருக்கும், இது வந்து அல்டிமேட் பாயிண்ட். ஸோ ஃபைனலா வந்து ஃபிராக்சர் பாயிண்ட் இப்போ பார்த்துட்டு இருந்தாலே அதுதான் சரியா. ஸோ இதை வந்து இப்போ பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவோம், ஃபிராக்சர் பாயிண்ட். ஸோ சேம் கர்வ் அண்ட் அப்டைன் ஃபார் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், இதுக்கு அதே தான் வரப்போகுது சரியா. ஸோ இது வந்து லோடு பை ஏரியா போட்டிருப்போம், இங்கே லோடு எலாங்கேஷன் கொடுத்தனால ஸோ இங்கே எலாங்கேஷன் டு த ஒரிஜினல் லென்த், அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்தோம். ஸோ இங்கே வந்து லோடுக்கும் எலாங்கேஷன் காட்டியிருக்காங்க, அதே மாதிரி கர்வ் தான் இங்கேயே வரும் சரியா. ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ ஒயில் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்ல வந்து மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் எடுக்கும், இங்க வந்து மாடுலஸ் ஆஃப் டஃப்னஸ் எடுத்திருப்போம். அதாவது பெர் யூனிட் வால்யூம்க்கு எடுத்தீங்கன்னா மாடுலஸ்ங்கிற வார்த்தை வந்து சேர்ந்து இருக்கும், அவ்வளவுதான். ரெசிலியன்ஸ்ல வந்து யூனிட் வால்யூம் எடுத்தோம்னா மாடுலஸ் வரும், டஃப்னஸ் நீங்க யூனிட் வால்யூம் எடுத்தீங்கன்னா மாடுலஸ் ரீஜன் வந்து சேர்ந்து வந்து வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான் சரியா. ஸோ இதான் வந்து டயக்ராம் ஃபார் த அலுமினியத்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் கர்வ் சரியா. ஸோ அதுக்கப்புறம் மைல்டு ஸ்டீல், ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு எந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கும், அதாவது மைல்டு ஸ்டீலோட நீங்க இந்த யங்ஸ் மாடலஸ் வழியா டைரக்ட் கொஸ்டினோட கேட்பாங்க சரியா. ஸோ 210 ஜிகா பாஸ்கல் அப்படின்னா 2.1 10⁴ நம்ம நியூட்டன் பை mm ஸ்கொயர் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். ஸோ இதோட எலாஸ்டிக், அதாவது ஈல்டு ஸ்ட்ரெஸோட வேல்யூ வந்து 250 மெகா பாஸ்கல் இருக்கும் சரியா. ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு ஸோ எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளவு இருக்கும்னா 0.12%. ஸோ இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதான் சரியா. ஸோ டைரக்டா கொஸ்டின்ல கூட இதை கூட கேட்பாங்க, ஸோ எவ்வளவு இருக்கும் இந்த மாதிரி வேல்யூஸ், ஏன்னா மைல்டு ஸ்டீல் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கர்வ் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்ட்ரெயின் இருக்கு. ஸோ இங்க அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப் டு ஏ பாயிண்ட், இதான் வந்து ப்ரொபோஷனல் லிமிட் சொல்லுவோம். ஸோ பிங்கிறது நம்மளுக்கு எலாஸ்டிக் லிமிட், மறுபடியும் அதே தான் சரியா. இங்க சின்ன கர்வ் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா இப்போ நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து அலுமினியம்ங்கிறதுனால வந்து ஈஸியா வந்து நமக்கு என்ன ஆயிருதுன்னா வந்து இமிடியேட்டா வந்து நீங்க வந்து இந்த அல்டிமேட் பாயிண்ட் போயிட்டு பிரேக்கிங் பாயிண்ட் ஈஸி அட்டன் ஆயிரும். பட் நம்ம ஸ்டீல வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து ஸ்லோவா தான் வந்து இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ், நீங்க டென்சியல் அப்ளை பண்ணும்போது ஈஸியா வந்து இமிடியேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிராது, லென்த் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட் அட்டைன் ஆகும்னா அந்த சிங்கிற பாயிண்ட் அட்டைன் ஆகும், எத்தனை என்ன சொல்லுவோம்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட் சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த சிங்கிற பாயிண்ட் அப்பர் ஈல்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இமிடியேட்டா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லைன் வந்து டிராப் ஆகும், இட் இஸ் கோயிங் டு அட்டைன் த டி, அந்த டிங்கிறதா லோயர் ஈல்டு பாயிண்ட் கிடைக்கும் சரியா. சோ அதுக்கப்புறம் வந்து சம் கான்ஸ்டன்டா இருக்கும் அப் டு இ வரைக்கும் வந்து இட் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட் ரைட். சோ இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இந்த ரீஜியன் வந்து. சோ அதுக்கப்புறம் எகைன் பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், இங்க தான் வந்து இப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அல்டிமேட் பாயிண்ட் கிடைக்கும். அல்டிமேட் இதுக்கு நேரம் எடுத்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், இங்க எடுத்தீங்கன்னா வந்து அப்பர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் வரும், இது லோயர் ஈல்டு ஸ்ட்ரெஸ் எடுப்போம் சரியா. சோ இங்க ஜிங்கிறது நம்மளுக்கு ஃபைனலா பிரேக்கிங் பாயிண்ட். சோ இந்த ரெண்டு டயக்ராமுக்கு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இங்க ஈல்டு பாயிண்ட்ங்கற நம்ம இதை தான் கன்சிடர் பண்ணிருப்போம், எலாஸ்டிக் லிமிட் வர்றது சரியா. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்தரா இட் இஸ் கோயிங் டு அகைன் இன்க்ரீஸ் ஆகும், ரெண்டு ஈல்டு பாயிண்ட் கிடைக்கும், அப்பரும் கிடைக்கும் லோயர் ஈல்டு பாயிண்ட் கிடைக்கும் சரியா. சோ அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா வந்து அதாவது ஸ்லைட், அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து டீவியேஷனா இருக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் again it is going to increase சரியா. சோ எஃப்ங்கிற பாயிண்ட் அட்டைன் ஆகும், அதுக்கு வர்றது தான் வந்து என்ன சொல்லுவோம்னா அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபைனலா இட் இஸ் கோயிங் டு பி a பிரேக்கிங் பாயிண்ட் ரைட். சோ அந்த டிஇ கான்ஸ்டன்ட் ஆகுது இல்லையா, இதை வந்து பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஇ
இங்க வந்து கான்ஸ்டன்டா வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். இதான் பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த EFங்கிறது ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் ஸ்டேஜ். ஸ்ட்ரெயின் வந்து ஹார்டனிங்கிறது இந்த EF ஸ்டேஜ், ல இருந்து F போகுது இல்லையா, இதான் வந்து அதாவது ஆஃப்டர் பிளாஸ்டிக் ஜோன் ரீஜனுக்கு அப்புறம் ல இருந்து Fக்கு, அதாவது அல்டிமேட் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்குள்ள ரீஜனை தான் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் சொல்லுவோம். சோ ஃபைனலா இட் இஸ் கோயிங் டு பி நெக்கிங் அப்புறம் பிரேக் ஆறத நெக்கிங் பாயிண்ட். சரியா? சோ அத வந்து பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவோம். சோ இங்க C and D இத வந்து yield பாயிண்ட் சொல்லியிருப்போம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் டைம் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் விசிபிள் த்ரூ naked eyes. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கனாலே தெரியும் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அக்கறாது தெரியும் இந்த C பாயிண்ட்ல வந்து. சரியா? சோ அப்பர் yield பாயிண்ட் only for the mild steel. சரியா? சோ மைல்டு ஸ்டீல் மட்டும் தான் வந்து அப்பர் yield பாயிண்ட் கிடைக்கும். சோ Dங்கிறது லோயர் yield பாயிண்ட். ஆக்சுவல் yield பாயிண்ட்ங்கிறது சப்போஸ் உங்க ப்ராப்ளத்துல இல்லனா ஏதாவது क्वेश्चनல கேக்குறாங்க அப்படினா கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து நம்ம yield stress yield பாயிண்ட் கொடுக்கிறது வந்து லோயர் yield பாயிண்ட் குள்ள வேல்யூ தான் எடுப்போம். சரியா? சோ அப்பர் எடுக்க மாட்டோம். லோயர் yield பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளாஸ்டிக் ஜோன் ஸ்டார்ட் ஆற பாயிண்ட், இந்த பாயிண்ட தான் வந்து நம்ம क्वेश्चनலயே கொடுப்பாங்க. yield பாயிண்ட், yield stress வேல்யூ இருக்கு இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கிற yield பாயிண்ட் வந்து இதுதான். அதாவது வந்து லோயர் yield பாயிண்ட் தான் ஆக்சுவல் yield பாயிண்ட் சொல்லுவோம். சரியா? சப்போஸ் இத கூட கேட்கலாம். சரியா? சோ क्वेश्चनல வந்து சோ இப்போ இதுல வந்து டெம்பரேச்சர் இப்ப இன்கிரீஸ் பண்ணோம்னா yield stress also it is getting increase. சோ நீங்க டெம்பரேச்சர் வந்து இப்ப இன்கிரீஸ் பண்ணும்போது இதுல வந்து it is going to increase, அவ்வளவுதான். சரியா? சோ இத வந்து ஸ்ட்ரெஸ் strain curve for the mild steel, அதுக்கு வந்து உள்ள ஸ்ட்ரெஸ் strain diagram. சரியா? சோ இப்போ வந்து ப்ராப்பர்ட்டீஸ் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். ரைட்? சோ ஸ்ட்ரென்த்னா என்ன? So it is the capacity to withstand the destruction under the action of external loads. So இப்போ வந்து எக்ஸ்டர்னல் வந்து லோட வந்து அப்ளை பண்றோம், அதுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த பர்టిక్యులர் மெட்டீரியலுக்கு வந்து கெபாசிட்டி இருக்கு அதை withstand பண்றதுக்கு, அதாவது உடையாம இருக்கிறது, to withstand the destruction. அதான். சரியா? சோ அதான் இங்க டயகிராம்ல காட்டியிருப்பாங்க. சரியா? சோ ஸ்ட்ரென்த் இப்ப ரெண்டு சைடு வந்து இழுத்து காட்டுறாங்க. சோ எவ்வளவு தூரம் வந்து இதுக்கு வந்து கெபாசிட்டி வந்து இருக்கும், இதான் வந்து ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். சரியா? சோ it determines the ability of a material to withstand the stress without failure. So failure ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் வந்து withstand பண்ணும், அதான் வந்து சொல்லுது ஸ்ட்ரென்த்ங்கிறது. So maximum stress so that any material will withstand before the destruction is called the ultimate strength. So இப்பதான் டயகிராம்ல பார்த்திருந்தோம் இல்லையா, மேக்ஸிமம் பாயிண்ட் அல்டிமேட் பாயிண்ட், இதுக்கு நேரம் வர்றது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ங்கிறது. சோ பிஃபோர் த ஃபிராக்சர் ஜிங்கிறது வந்து பிரேக்கிங் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி வந்து வர்றது தான் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவோம், அது கரஸ்பாண்டிங் எடுக்கிறது தான். சரியா? சோ இதான் வந்து ஸ்ட்ரெஸ் கூட டெஃபினிஷன். சோ கெபாசிட்டி டு வித்ஸ்டாண்ட் தி டிஸ்ட்ரக்ஷன் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் லோட். சோ எக்ஸ்டர்னல் லோட் அப்ளை பண்ணும்போது எவ்வளவு தூரம் கெபாசிட்டி வந்து இருக்குது உடையாம இருக்கிறதுக்கு, அதான் சொல்றோம். சரியா? சோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எலாஸ்டிசிட்டி. சோ எலாஸ்டிசிட்டினா இப்ப ஆல்ரெடி பார்த்திருந்தோம் நம்ம டயகிராம்லயே. சரியா? சோ the property of the material by virtue of which deformation caused by applied load disappears upon the removal of load. So load வந்து நீங்க இருந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த டிஃபார்மேஷனே இருக்காது, அதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறோம். சரியா? சோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் a material is the power of coming back to its original position after deformation when the stress or load is removed. So load இல்லனா நம்ம stress நம்ம ரிமூவ் பண்ணும்போது சோ அந்த மெட்டீரியல் வந்து again it is coming to the original position. ஒரிஜினல் பொசிஷன் வந்துருச்சுன்னா அதான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். சரியா? சோ இனிஷியலா வந்து இந்த மாதிரி இருக்குது. சோ இப்போ வந்து இந்த சைடு வந்து இப்போ லோட வந்து அப்ளை பண்றேன். சரியா? சோ இது வந்து லோட் அப்ளை பண்ணா இங்க டெஃப்ளெக்ஷன், அதுதான் இங்க டெல்டால காட்டியிருக்காங்க. சோ இதா டெஃப்ளெக்ஷன் ஆகுதான்னு பாக்குறோம். சோ இது வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், லோட ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா again it is return to the original இனிஷியல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைட்டா இங்க எக்ஸ்பேண்ட் ஆனது தெரியுது நம்மளுக்கு. சரியா? அந்த டாட் லைன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இங்க வந்து லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. சோ லோட ரிமூவ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துருது. சோ இத வந்து டயகிராம்லயும் காட்டியிருக்கு. சோ இட் இஸ் த லீனியர் எலாஸ்டிக் நேச்சர். சோ இது வந்து நான் லீனியர் எலாஸ்டிக்காவும் இருக்கும். சரியா? சோ சில மெட்டீரியலுக்கு வந்து லீனியர் எலாஸ்டிக் அதே மாதிரி வந்துரும். சோ சில இது நான் லீனியர் கர்வும் வரும். சரியா? சோ எலாஸ்டிக் மீன்ஸ் த ரிவர்சபிள், அதான் சொல்றோம். லோட ரிலீஸ் பண்ணோம்னா ரிவர்ஸ் வந்து மறுபடியும் வந்து இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துருது. ரைட்? So steel, aluminum, copper, concrete may be considered to be a perfectly elastic within the certain limit. So particular limit வரைக்கும் வந்து இது எல்லாமே வந்து ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துரும். இந்த மெட்டீரியல் எல்லாமே காப்பர், அலுமினியம், ஸ்டீல், கான்கிரீட் இதெல்லாமே some of the examples for the perfect elastic limit. Yeah. So next பார்க்க வேண்டியது plasticity. So plasticity னா என்ன? So plasticity of a material, its ability to undergo some degree of permanent deformation without rupture or fracture. So permanent வந்து deform ஆயிரும். So இப்போ நம்ம stress strain கர்வ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். So அந்த கான்ஸ்டன்ட் இதைத்தான் நம்ம பிளாஸ்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? சோ இதுல வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனா பெர்மனண்டா மறுபடியும் இனிஷியல் ஸ்டேஜுக்கு எல்லாம் போக முடியாது, அதெல்லாம் தாண்டியாச்சு.
அதான் இங்க சொல்றோம் அதேதான். So plasticity னா அதுதான் ability to undergo some degree of permanent deformation without rupture. அதாவது வந்து பிரேக் ஆயிருக்காது, அதுக்கு முன்னாடி வந்து elongate ஆகிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜ் தான் plasticity அப்படின்னு சொல்றோம். So plastic deformation will take only after the elastic limit is exceed. So elastic limit தாண்டினா தான் plastic limit வரும். Plastically useful. So இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா pressing and forging, இந்த ஆபரேஷன் வந்து plasticity வந்து யூஸ் ஆகும் சரியா. So pressing and forgingல plasticity இந்த ப்ராப்பர்ட்டி வந்து will be helpful. So temperature increase பண்ணும்போது plasticity என்ன ஆகும், இந்த क्वेश्चन கேட்பாங்க. It is also getting increase. So plasticity also increase தான் ஆகும். Temperature increase பண்ணோம்னா plasticity வந்து increase ஆகும். So அதே மாதிரி தான் டயகிராம் இங்க காட்டியிருக்காங்க. இது வந்து இனிஷியல் பொசிஷன் ஃபர்ஸ்ட் இது. So இப்போ லோட் வந்து அப்ளை பண்றோம் சரியா. So இங்க வந்து எலாஸ்டிக்கை தாண்டி இப்போ பிளாஸ்டிக் ஸ்டேஜுக்கு போயாச்சு. அடுத்து வந்து இப்போ இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் சரியா. So இப்போ ரிலீஸ் பண்ணோம்னா ஒன்லி இந்த எலாஸ்டிக் லிமிட் மட்டும் ரிட்டர்ன் ஆகும், பிளாஸ்டிக் வந்து அப்படியே இருக்கும். அதுதான் இங்க டெல்டா பிளாஸ்டிக் கொடுத்துருக்கோம். டெஃப்ளெக்ஷன் இந்த பிளாஸ்டிக் ரீஜியன், எலாஸ்டிசிட்டி வந்து மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஒன்லி இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால அது மட்டும் இருக்கும் சரியா. So அதனால இப்போ உள்ள உள்ளது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும். நம்ம மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து உள்ள வந்து கண்டிப்பா வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் சரியா. ஸோ இது வந்து இதே மாதிரி தான் கர்வ் காட்டியிருக்காங்க. ஸோ லீனியரி எலாஸ்டிக் அண்ட் லீனியர், இதான் லீனியர் எலாஸ்டிக் அண்ட் லீனியர் நான் லீனியர் எலாஸ்டிக்கா இருக்கும் சரியா. ஸோ பிளாஸ்டிக்னா என்ன அர்த்தம்னா இங்க பெர்மனண்டா சொல்றோம் சரியா. ஸோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்ங்கிறது பெர்மனன்ட் டிஃபார்மேஷன், அதுதான் சொல்றோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூ வில் டிஸ்கஸ் அபவுட் த ஸ்டிஃப்னஸ். ஸோ ஸ்டிஃப்னஸ்னா என்ன? So the resistance of a material to elastic deformation or deflection is called the stiffness or rigidity ன்னு சொல்றோம் சரியா. சோ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து தடை ஏற்படுத்துது டு த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். ஸோ எலாஸ்டிக்கா வந்து டிஃபார்ம் ஆகுன்னு இப்போ லோட் வந்து அப்ளை பண்றோம், அதுக்கு வந்து உள்ள எவ்வளவு நம்ம தடை கொடுக்க முடியும் அந்த மெட்டீரியல் வந்து, அதுதான் வந்து ஸ்டிஃப்னஸ் சொல்றோம். ஸோ இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ப்ரிங் சொல்லலாம் சரியா. ஸோ ஸ்ப்ரிங்ல வந்து நீங்க கம்ப்ரஷன் அந்த மாதிரி வந்து இப்போ லோடு கொடுக்குறீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு, அது வந்து நீங்க லென்த் வந்து கம்மியாகுது இல்லையா, அதை டெஃப்ளெக்ஷன் ஆகும் சரியா. ஸோ வந்து நம்ம ஜென்ரலா என்ன எழுதுவோம்னா லோடு பை டெஃப்ளெக்ஷன் எழுதுவோம் சரியா. ஸோ நியூட்டன் பை எம்எம், அதாவது நியூட்டன் பை மீட்டர் எழுதியிருப்போம் சரியா. ஸோ நீங்க லோடு கொடுப்போம், அதுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து டெஃப்ளெக்ஷன் ஆகுது, ஸோ கீழே உள்ளது இங்க டெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம் சரியா. ஸோ இங்க பி பை சரியா. ஸோ லோடு பை டெஃப்ளெக்ஷன் தான் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். So a material which suffers slight deformation under the load has a high degree of stiffness ன்னு சொல்றோம் சரியா. சோ இப்போ ஸ்டிஃப்னஸ் வேல்யூ வந்து k பார்த்திருப்போம். சோ இங்க வந்து இப்போ நம்ம டெஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, ஸ்லைட்டா தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க கம்மியா இருந்துச்சுன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. சோ இப்போ டெஃப்ளெக்ஷன் கம்மினா ஸ்டிஃப்னஸ் கண்டிப்பா அப்ப அதிகமா தான் இருக்கும். ஸ்டிஃப் வந்து அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம், நல்லா வந்து ரிஜிட் ஸ்ட்ரக்சரா இருக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் வந்து நல்ல லெவல்ல கொடுத்துருக்கு. சோ வந்து எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வந்து ஈஸியா வந்து விடல, நல்லா வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குதுன்னு அர்த்தம் மெட்டீரியல் வந்து, அதுதான் சொல்றோம் சரியா. எக்ஸாம்பிள் வந்து ஸ்டீல் பீம் இஸ் மோர் ஸ்டிஃபர் ஆர் மோர் ரிஜிட் தேன் த அலுமினியம் பீம். ஸோ அலுமினியத்தை வந்து ஸ்டீலை நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து இப்ப வந்து டெஃப்ளெக்ஷன், ஸோ டெஃப்ளெக்ஷன் வேல்யூ வந்து கம்மியா வந்து இருந்துச்சுன்னா என்ன சொன்னோம், ஸோ ஸ்டீல் வந்து கம்மியா இருக்கும் டெஃப்ளெக்ஷன் வந்து, அதனால வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமா இருக்கு, அதுதான் வந்து ஸ்டீல் பீம் இஸ் மோர் ஸ்டிஃபர் அப்படின்னு சொல்றோம் சரியா. ஸோ அதே அலுமினியம் பாத்தீங்கன்னா சோ இங்க வந்து டெஃப்ளெக்ஷன் ஆகிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதனால ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும் அலுமினியத்துல வந்து சரியா. சோ வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அவ்வளவுதான் ரைட். இது வந்து ஸ்டிஃப்னஸ் ப்ராப்பர்ட்டி. சோ நெக்ஸ்ட் தெரிய வேண்டியது டக்டிலிட்டி. சோ டக்டிலிட்டினா என்ன, malleabilityனா என்ன? சோ டக்டிலிட்டி இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் which enables it to drawn out into thin wires. ரைட்டா. சோ ஒரு இது மினிமம் வயரா வந்து இப்ப நம்ம ரெண்டு சைடு வந்து இப்ப நான் டென்சைல் டெஸ்ட்லயே வந்து இப்ப எலாங்கேட் பண்ணிக்கிட்டே போறோம் சரியா. சோ இட் இஸ் கோயிங் டு பி எவ்வளவு தூரம் வந்து drawn out into thin wire வந்து என்னால மாத்த முடியும். சோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் டக்டிலிட்டின்னு சொல்லுவோம் சரியா. சோ நீங்க டயக்ராம்ல பாத்தீங்கன்னாலே காட்டியிருப்பாங்க ரைட். சோ இனிஷியலா வந்து இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. சோ ரெண்டு சைடு வந்து இப்ப ஹோல்டர் வந்து போட்டு ஒரு மெட்டீரியல் வந்து ரெண்டு சைடு வந்து இழுக்கிறாங்க. சோ எவ்வளவு தூரத்துக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பி எலாங்கேட், அதான் வந்து டக்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் கோயிங் டு பி drawn out into thin wires வந்து இப்ப மாத்திட்டோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சரியா. சோ thin wires end point வந்து thin wire இருக்கும், இத வந்து டக்டிலிட்டி டெஸ்ட்ல காட்டியிருக்கு சரியா. சோ அதே தான் இப்ப இங்கேயும் காட்டியிருக்காங்க. டங்ஸ்டன் கார்பைட் டைல வந்து இருக்குது சரியா. சோ காப்பர் பார் இஸ் புல்டு த்ரூ த டை எண்ட். சோ இங்க இருந்து வந்து சோ இதான் வந்து இந்த உள்ள காட்டியிருக்காங்கல்ல, இதான் வந்து காப்பர் பார். சோ இந்த சைடு வந்து இது வந்து இழுக்கிறோம் சரியா. சோ இது டென்சைல் டெஸ்ட் மாதிரி இந்த சைடு வந்து இப்ப எலாங்கேட் பண்ணும்போது சோ இந்த டைனால இப்ப என்ன ஆயிரும், ஷேப்பை வந்து இப்ப வந்து தின் வயர்ஸா வந்து மாத்திரும். டயாமீட்டர் இஸ் ரெடியூஸ்டு டு மேக் த தின் வயர். சோ அந்த காப்பர் டை, இந்த கார்பைட் டைல இருந்து சோ காப்பர் பார் வந்து நீங்க புல் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி கம்ப்ரஸ், இந்த வந்து என்ன ஆயிரும்னா தின் வயரா வந்து வெளியேறும். சோ டயாமீட்டர் வந்து இப்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும்
சரியா சோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைல்டு ஸ்டீல் ஒன் ஆஃப் த டக்டைல் மெட்டீரியல் தான் சோ ஈஸியா வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்குனாலும் இழுக்க முடியும் சோ டக்டைலிட்டி இன் நேச்சர் சோ ஈஸியா வந்து drawn out into thin wires ஆ வந்து மாத்தலாம் சரியா சோ இதோட அப்ளிகேஷன் வயர் டிராயிங் அப்ளிகேஷன்ல வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் டக்டிலிட்டி மெட்டீரியல்ஸ் so the percent elongation and the reduction in area in tension is the often used as the empirical measures of the ductility so இதோட மெஷர்மென்ட் ஏதாவது எடுப்போம்னா எவ்வளவு தூரம் வந்து எலாங்கேட் ஆயிருக்கு so with respect to the original அதுல இருந்து ஃபைனலுக்கு எடுப்போம் சரியா எவ்வளவுகான் reduction in area எவ்வளவுகான் வந்திருக்கு இத வந்து measurable for the ductility property குள்ள measurable தான் இது சரியா சோ அதை வந்து இங்க டயகிராம்ல கொடுத்திருக்கோம் சரியா சோ இப்போ நம்ம இந்த இது பார்த்திருந்தோம் இல்லையா சோ கான்ஸ்டன்ட் அதாவது இந்த பிளாஸ்டிக் ஜோன் காட்டியிருப்போம் நம்ம மைல்டு ஸ்டீல் டயகிராம்லயே சரியா சோ அதுல இருந்து பிளஸ் அதாவது நம்ம என்ன சொல்ல இந்த ஈல்டு பாயிண்ட்க்கு அப்புறம் அப்பர் ஈல்டு பாயிண்ட்க்கு அப்புறம் அப் டு த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் உள்ளது எல்லாமே டக்டைல் தான் அதாவது பிரேக்கிங் பாயிண்ட் முன்னாடி வரைக்கும் ஏன்னா வந்து எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டியாச்சுன்னு என்ன ஆகும் ஒரிஜினல் ஸ்டேஜ் போகாது சோ எலாஸ்டிக் லிமிட்டை எடுத்துக்கலாம் ஈல்டு பாயிண்ட்னா எலாஸ்டிக் லிமிட்டை வந்து தாண்டிட்டோம் அப்படினாலே இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் எலாங்கேட் ஆகுது சோ பிஃபோர் த பிரேக்கிங் பாயிண்ட் சோ நம்ம ஸ்ட்ரெஸ் டயகிராம்ல பாத்தீங்கன்னா இதான் டக்டிலிட்டி ரீஜியன் அப்படின்னு சொல்றோம் சரியா சோ ஒரிஜினல் கேஜ் லென்த் சோ இங்க ரெண்டு டாட் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது வந்து ஒரிஜினலா உள்ள லென்த் ஃபர்ஸ்ட் சோ இப்போ ரெண்டு சைடு இப்போ லோட் அப்ளை பண்றோம் ரெண்டு சைடு அப்ப என்ன ஆயிரும் அப்படியே எலாங்கேட் ஆயித போது சோ பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இங்க அக்கர் ஆயிருக்கும் சரியா சோ கேஜ் லென்த் அட் த ஃபெயிலியர் சோ ஃபெயிலியர் ஆகையில வந்து இப்போ எவ்வளவுதான் லென்த் இருக்கு சோ இந்த இடத்துல வந்து இப்போ பிரேக் ஆயிருச்சு இத வந்து இனிஷியலா மார்க் பண்ண பாயிண்ட் இங்க வந்துருச்சு இப்ப சரியா சோ இப்போ எவ்வளவுதான் வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் இப்போ இன்க்ரீஸ் ஆன லென்த் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் எலாங்கேஷன்ல சரியா சோ இது வந்து லென்த்ல இப்ப எடுத்திருக்கும் எலாங்கேஷன் சோ இதே இது வந்து இப்ப டயாமீட்டர் ரிடக்ஷன் இன் ஏரியா எடுக்கணும்னா இப்ப டயாமீட்டர் எடுக்கணும் சோ ஒரிஜினல் டயாமீட்டர் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் டயா இருக்குல்லையா அதாவது வந்து ஒரிஜினல் டயா சோ இப்போ நம்ம எலாங்கேட் ஆகல என்ன செய்யும் சோ கம்மியா வந்து டயாமீட்டர் கண்டிப்பா வந்து ரெடியூஸ் ஆகும் சோ எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆயிருக்கு அதான் எடுப்போம் டயாமீட்டர் அட் ஃபெயிலியர் ஸ்டேஜ் ஒன்னு எடுத்திருக்காங்க இதான் வந்து இப்போ டயாமீட்டர் அட் ஃபெயிலியர் ஸ்டேஜ் மேல உள்ளது வந்து இனிஷியல் டயா சோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் டயாமீட்டர் கிடைக்கும் இதுல இருந்தா எடுப்போம் சரியா இது வந்து டக்டிலிட்டி டெஸ்ட்ல எடுக்கிறது so அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்கு property of the material due to which the metal piece can be drawn into thin wires under the tensioning effect நால சரியா so ductile material are those which are the 5% post elastic strain before failure so வந்து failure ஆறதுக்கு முன்னாடி it is having 5% post elastic strain வந்து வந்துரும் சரியா so example இப்போ நம்ம காப்பர் அலுமினியம் எல்லாமே இருக்கு இல்லையா அதுதான் so property of the plastic deformation so plastic deformation ஓட property தான் ductility தான் பார்த்திருந்தோம் சரியா so such metal always shows the necking before failure so failure க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கருவுல வந்துச்சு இல்லையா so அதாவது மேக்ஸிமம் அல்டிமேட் பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரு மாதிரி வந்துரும் இதுதான் necking அப்படின்னு சொல்லுவோம் சரியா so ductile material work in the shear force இதுல வந்து ஒர்க் ஆகும் so shear strength is the order of 57% of the tensile strength சரியா so strength shear strength வந்து 57% of the tensile strength வந்து இருக்கும் right so இதெல்லாம் some of the key points related to ductility so இதான் வந்து types of failure so இந்த மாதிரி இப்ப நம்ம tensile testல வர failure types எல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் ஒன்னு வரும் சரியா so இது வந்து சென்டர்ல இருந்து இப்ப கிராக் ஆறது so first இது காட்டியிருப்போம் crack formed in the center of the neck so neckல சென்டர்ல வர்றது so இது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க the cup cone type failures சரியா so cup cone type fracture வந்து so இங்க வந்து இப்ப நடுவுல வந்து brittle material சென்டர்ல இருக்கும் சரியா so ductile shear failure so இந்த கப் இங்க கோன் இதான் அந்த ரெண்டு இருக்கு இல்லையா அதான் காட்டியிருக்கோம் சரியா so அடுத்து wrought iron so wrought ironல வந்து fibrous fracture நடக்கும் சரியா so இங்க நடக்கிற fracture பேரு fibrous fracture அதே மாதிரி high carbon steelல வர வந்து star type fracture இருக்கும் இங்க வந்து star type fracture இருக்கும் high carbon steel so ஒரு மெட்டீரியல் ஒன்னு வரும் அவ்வளவுதான் சரியா so next இத கம்பேர் பண்றது malleability சொல்லுவாங்க சரியா so malleability னா என்ன so malleability of a material is the ability to be flattened into thin sheets without cracking by the hot or cold working so ஒரு hot or cold workingல என்ன செய்யணும்னா so இப்போ நம்ம சிம்பிளா ஒன்னு செய்யணும்னா ஆன்வில்ல வந்து ஒரு மெட்டீரியல் வந்து வச்சிட்டு இப்ப மேல இருந்து சுத்தியல வச்சு அடிப்போம் சரியா so அண்டை மேலே அடிக்கிறதா malleability ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுங்க mm ரைட் so எடுத்தீங்கன்னா thin sheet வந்து இப்ப மாத்த முடியும் so lead can be readily rolled and hammered into thin sheet so lead மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம என்ன செய்யணும் ரோல் பண்ணிடலாம் ஹேமர் பண்ணிடலாம் can be drawn into வயராவும் மாத்த முடியும் சரியா so sheet வரைக்கும் வந்து மேல வந்து அடிச்சு மாத்துறியா சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது கோல்டு சொல்லலாம் மெட்டல் ஹேமர்ட் இன்டு தின் ஷீட்டா வந்து இப்ப வந்து பெரிய கோல்டு அதாவது நம்ம பிஸ்கட்ல இருக்கும்
ஸோ அது வந்து இப்போ நம்ம செய்யும்போது இப்போ மேலே வந்து படிக்கிறோம் இல்லையா, ஹேமர் வச்சு அடிக்கும் போது இப்போ என்ன ஆயிருது, மோஸ்ட் மெலையபிள் கோல்டு வந்து இந்த மாதிரி வந்து தின் ஷீட்டா வந்து இப்போ மாற்ற முடியும். ஸோ கோல்டு இஸ் த மோஸ்ட் மெலையபிள் மெட்டீரியல். ஸோ அங்கே வந்து ஸ்டீல் பார்த்துருப்போம், டக்டைலுக்கு எக்ஸாம்பிள்னா ஸ்டீல். ஸோ இங்கே வந்து கோல்டு சொல்லலாம். ஸோ இதில் மெலையபிலிட்டி சரியா. ஸோ வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னா, ஸோ பை பிரஸிங் ஆர் ஃபோர்ஜிங் த்ரூ த கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்வில்ல வந்து வச்சு கம்ப்ரஷன் பண்ணுறோம், இந்த மாதிரி தின் ஷீட்டாக மாற்றுறோம். So metal can be drawn into thin sheet of the negligible section. So generally ductile material are malleable. Malleability is due to the plasticity of the metal. So plasticity நால malleability ஆக்கறாது. சரியா. So இது வந்து கண்டிப்பா வந்து பிளாஸ்டிக் வந்து ஈஸியா வந்து உடையாம தான் இருக்கும். ஏன்னா வித்தவுட் ஃபிராக்சர் தான். So before fracturing உடையாம தான் இருக்கும். அது வந்து plasticity of the metal தான் இங்கேயும் சொல்றோம். சரியா. So generally ductile material malleability சொல்லலாம். So இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். Elasticity, so property of the metal due to which original dimension will be retrieved after loading. சரியா. So within the elastic limit பார்த்தோம்னா மறுபடியும் வந்து வந்துரும். அத வந்து elasticity சொல்லுவோம். So இங்க டயகிராம்ல பார்த்தீங்கனாலே தெரியும். So இது வந்து லோடிங் அண்ட் அன்லோடிங். So ரெண்டுமே வந்து இப்போ ஒரே லைன்ல இருக்கு நம்மளுக்கு. So இதான் வந்து இப்போ ரெண்டு கலர்ல காட்டி இருக்கு இல்லையா. So லோடிங் அதே தான், அன்லோடிங் அதே தான், ஒரே லைன்லயே வந்துருக்கு. ஆர் சேம். So loading and unloading are same in this diagram. So ஏங்கிறது இங்க elastic limit. So இங்க O ல இருந்து A, it can be a linear and non-linear இருக்கலாம். சரியா. So stress strain curve may be linear or non-linear. So இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும் non-linear இருக்கு. இங்க stress இங்க strain வருது இல்லையா. So இங்க load apply பண்றோம். So இதுல பாத்தீங்கன்னா ஒரே லைன் தான், போறது அதே லைன் தான், வர்றது அதே லைன் தான் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இப்ப. So ஃபர்ஸ்ட் லோடிங் வந்து இந்த லைன் கொடுத்திருக்காங்க, அன்லோடிங் வந்து அதே பாத்துல வரல, வேற ஒரு பாத்துல வருது. So அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஏரியா அப்ப நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அதான் என்ன சொல்லுவோம்னா ஹிஸ்டேரியஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ நம்ம நிறைய டைம்ல வந்து பார்த்துருப்போம், அந்த ஹிஸ்டேரியஸ் லாசஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கா, இதுதான் அர்த்தம். ஸோ லோடிங் பண்ணிட்டு அன்லோடிங், ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ரீஜன் நம்மளுக்கு கிடைக்குதுல, அதான் சொல்லுவோம். ஸோ மெயின் எக்ஸாம்பிள் வந்து எலாஸ்டிக் ரப்பர் எடுக்கலாம். ஸோ இட் டஸ் நாட் ஷோ சேம் லோடிங் அண்ட் அன்லோடிங். ஸோ ரப்பர்ல வந்து லோடிங் அன்லோடிங் வந்து அதே மாதிரி வராது. எலாஸ்டிக் ரப்பர் வந்து வித்தின் தி எலாஸ்டிக் லிமிட் தான். ஏன்னா ரப்பர் நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். பட் வந்து பாத் வந்து ஒரே மாதிரி வராது. இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச். அந்த பாத் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அதுதான் ஏரியா பெட்வீன் லோடிங் அண்ட் அன்லோடிங். எதான் என்ன சொல்றேன்னா ஹீட்டிங் லாஸ் ஆர் ஹிஸ்டேரியஸ் லாசஸ் எடுப்போம். சரியா. அந்த லாஸ் பேர் தான் ஹிஸ்டேரியஸ் லாசஸ் இருக்கும். சரியா. அதுதான். So ductility and malleability, so இது வந்து interchangeable many times, and ductility is the tensile quality while malleability is a compressive quality. சரியா. so ductileங்கிறது நம்ம இழுக்கிறோம், அதாவது டென்சைல் தான். so malleability னா வந்து மேல இருந்து நம்ம ஹேமர் வச்சு தட்டுறோம், அதனால என்ன கம்ப்ரஷன். so compressive quality அப்படின்றோம். so இதுக்கப்புறம் தெரிய வேண்டியது brittleness. so brittle material என்ன, so brittleness னா என்ன. so it is the property of breaking without much permanent deformation. so property of the material தான். so breaking without much permanent deformation இல்லாம வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அதோட ப்ராப்பர்ட்டி. so non ductile materials is consider be a brittleness. அதாவது ஈஸியா வந்து உடையக்கூடிய மெட்டீரியல், நம்ம சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். சரியா. so அதுல வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். பட் இது இந்த அளவுக்கு போகாது. ஈஸியா வந்து என்ன ஆயிரும்னா டக்குன்னு வந்து பிரேக் ஆயிரும். ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அட்டைன் ஆயிரும். அந்த ஸ்டீல் மாதிரி எல்லாம் இங்க எலாங்கேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பிரிட்டில்னஸ், பிரிட்டில் மெட்டீரியல் சொல்லுவோம் இல்லையா, அதான். எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ், கேஸ்ட் அயர்ன், காங்கிரீட், செராமிக் மெட்டீரியல், இது எல்லாமே பிரிட்டில்னஸோட எக்ஸாம்பிள். சரியா. சோ அதான் இங்க டயகிராம்ல காட்டிருக்காங்க. சோ டக்டைல் மெட்டீரியல் அண்ட் பிரிட்டில் ஃபிராக்சர் பாத்தீங்கன்னாலே தெரியும். சரியா. சோ டக்டைல்லாம் இங்க ஈஸியா வந்து எலங்கேட் ஆகிட்டே போகும். அதாவது வந்து இங்க மினிமம் டயாமீட்டர் வர வரைக்கும் போகும். பட் இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து நீங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்தோன்னு என்ன செஞ்சோம்னா டக்குனு வந்து பிரேக் ஆயிரும், மெட்டீரியல் பிரேக் ஆயிரும், அவ்வளவுதான். சரியா. சோ கிளாஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். சரியா. சோ இங்க டெம்பரேச்சர், டிரான்சிஷன் டெம்பரேச்சர் வந்து கம்பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. சரியா. சோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் தாண்டோடனே இன்க்ரீஸ் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி சேஞ்ச் இன்டு டக்டைல் ப்ராப்பர்ட்டி. So brittleness தான் கொடுத்திருக்கு. So materials that have the less than 5% of post elastic strain. So அது வந்து ஆல்ரெடி பார்த்திருப்போம். டக்டைல் மெட்டீரியல்ஸ் என்ன சொன்னோம், more than 5% post elastic strain இருக்கணும். So இதான் வந்து டிஃபரெண்ட். சரியா. So இங்க வந்து பிளாஸ்டிக் அதாவது போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின்ல வந்து more than 5% இருக்குது அப்படின்னா இட் இஸ் a ductile மெட்டீரியல். சோ 5% லெஸ் தேன் தான் நம்மளுக்கு எலாஸ்டிக்கே கிடைக்கு. ஏன்னா ஈஸியா வந்து பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லோட் அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து பிரேக் ஆயிருச்சுன்னா இட் இஸ் எ பிரிட்டில்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றோம். சரியா. சோ இங்க வந்து மோர் தென் 5% வரும் டக்டைல்னா, இங்க வந்து லெஸ் தேன் 5% வரும். சோ யூசுவலி பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் ஆர் வீக்கர் இன் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ராங்கர் இன் கம்ப்ரஷன். சோ இப்பதான் பாத்துக்கணும். சரியா. சோ பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ரஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், டென்சைல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கும். சோ எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்னதுதான். சோ கேஸ்ட் அயர்ன், காங்கிரீட், வுட், கிளாஸ், ரப்பர், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர்
brittleness. So rubber is a brittle material. So ஏன்னா ஈஸியா வந்து so plastic strain is very very ஸ்மாலா இருக்கும் சரியா. ஸோ வந்து ஈஸியா வந்து பிரேக் பண்ண முடியும் ரப்பரை வந்து சரியா. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஸ்டீலை ரப்பரையும் கம்பேர் பண்ணி வந்து ஒரு அப்ஜெக்ட் டைப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது நிறைய எக்ஸாம்ல நீங்க பார்த்திருப்பீங்க சரியா. ஸோ ஸ்டீலையும் இப்போ ரப்பரை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. எது வந்து ஈஸியா வந்து எலாஸ்டிக் ஆகும், ரொம்ப எலாஸ்டிக் லிமிட் வந்து எதுக்கு இருக்குன்னு கேட்பாங்க. ஸ்டீல் தான் வந்து மோர் எலாஸ்டிக் தேன் த ரப்பர். ஏன்னா ஆப்ஷன்ல நிறைய நம்ம என்ன யோசிப்போம்னா ரப்பர் வந்து ஈஸியா வந்து எலாஸ்டிக் காம்போனண்டா இருக்கு. ஸோ அதனால ரப்பர் தான் நிறைய சூஸ் பண்ணுவோம். பட் அது வந்து தப்பான விஷயம் சரியா. ஸ்டீல் வில் பி மோர் எலாஸ்டிக். ஏன்னா யங்ஸ் மாலர்ஸ் வேல்யூ பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து 2 lakhs பக்கத்துல இருக்கும் சரியா. ஸோ வந்து 2.11045 சொன்னோம் இல்லையா, விச் இஸ் ஹை யங்ஸ் மாலர்ஸ் வேல்யூ இட் செல்ஃப். எலாஸ்டிசிட்டி இது வந்து ஈஸியா வந்து நம்ம என்ன செய்யலாம், எலாஸ்டிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். டக்டைல் மெட்டீரியல். ஸோ இது வந்து பிரிட்டில் தான் ரப்பருங்கிறது சரியா. அதான் வந்து கம்பாரிசனுக்கு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல கேட்பாங்க ஸ்டீல் வந்து மோர் எலாஸ்டிக் தேன் த ரப்பர் சரியா. ஸோ வேற என்ன காட்டியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் இந்த ஆங்கில வச்சு கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஸோ இதுல வந்து என்ன கேட்பாங்க, டென்சைல் டெஸ்ட் இதுல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் பிரிட்டல் மெட்டீரியல் வந்து இப்போ இருக்குன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டென்சைல் டெஸ்ட் எடுக்கும்போது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி மெயின்டைன் பண்ணுவோம். சர்ஃபேஸ் விச் இஸ் 90 டிகிரி டு த லோடு டைரக்ஷன். ஸோ லோடு டைரக்ஷன் 90 டிகிரி இருக்கும் சர்ஃபேஸ் வந்து. ஸோ ஃபெயிலியர் சர்ஃபேஸ் வந்து இங்க வந்து ரஃபா இருக்கும். இது வந்து டென்சைல் டெஸ்ட்டுக்கு. இதே இது இப்போ கம்ப்ரஷன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் வந்து 45 டிகிரி டு த பிளேன் டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் லோட் சரியா. ஸோ இது கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ரஷன் லோட்ல வந்து பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்தோம்னா 45 டிகிரி வரும். அதே இது பிரிட்டில் மெட்டீரியல் டென்சைல் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் சரியா. ஸோ வந்து கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்காங்க. இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி சரியா. இது 45 டிகிரி. ஸோ அதே மாதிரி இப்போ டார்சன் டெஸ்ட் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கோயிங் டு பி மேக் த 45 டிகிரி. இது வந்து 45 டிகிரி தான் ஹெலிகாய்டல் ஃபெயிலியர் சரியா. ஸோ டார்சன் டெஸ்ட் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு மேக் த 45 டிகிரி. ஸோ ஒன்லி த டென்ஷன் டெஸ்ட் மட்டும் தான் 90 டிகிரி வரும். மற்றபடி கம்ப்ரஷன் அண்ட் டார்சன் டெஸ்ட் 45 டிகிரி ஆங்கில வந்து மேக் பண்ணும் சரியா. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கு. ரெசிலியன்ஸ், பெட்டிக்கு, கிரிப் சரியா. ஸோ டஃப்னஸ், ஹார்ட்னஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே we will discuss in the next video right. So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். Thank you. We will meet in the next video. Thank you.